பாக்கியோட வீட்டில இருந்து கிளம்பணும்னு முடிவெடுத்த ராதிகாவுமே அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே இங்கே ஈஸ்வரி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எவ்வளோ வந்து ராதிகாட்ட பேசி பார்த்தோமா, ஆனால் வந்து அவள் கேட்குற மாதிரியே தெரியல, அவள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா, என்னால் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி பெட்டி படுக்கையை பேக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரியுமே மறுபடியும் எப்படியாவது கோபியை நம்ப வச்சு நம்ம கூட வச்சிடலாங்கிறதுக்காக அவங்களுமே கோபி கிட்ட ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் கீழே பேசிட்டு இருக்கும்போது இங்கே ராதிகாவும் மையும் தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே கோபி வராததுனால அவங்களுமே தன்னோட பேக்கோட இந்த பக்கம் கீழே வந்துடுறாங்க. எங்கள் ராதிகா கீழே வந்து அடுத்த செகண்டு கோபியுமே அம்மா நான் கிளம்பி ஆகணுமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கோபியுமே ஒரு 2 நிமிஷம் ராதிகா நான் என்னோட பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ராதிகாவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே பாருங்க கோபி, நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் கூட வரல, நீங்கள் எங்கே தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கிட்டோன்னு கோபிக்கு என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே ஸ்டன்னாக போய் நிற்கிறாரு. என்னாச்சு ராதிகா, என் மேலே கோவப்பட்டியா, என்கிட்ட கோச்சிக்கிட்டு தான் என்னை இங்கே விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராதிகாவுமே அப்படி கிடையவே கிடையாது கோபி, நான் வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே தெளிவாக யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறதா நல்லது. அதே நேரம் நீங்கள் என் வீட்டுக்கு வர வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரம் நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம், ஆனால் நாங்கள் வந்து உங்களை பார்க்க மாட்டோம். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் பாருங்கள். அதே நேரத்தில் என் பொண்ணுக்கு எப்போது உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவள் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்துக்குவா. ஆனால் இதுக்காக நம்ம ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்காகவே தான் உங்களை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற இனியாவுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மனசுக்குள்ள நேற்று ராத்திரி அம்மா கூட சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ராதிகா நல்லவங்க, தயவு செஞ்சு உங்களை ஹெல்ப் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அவங்க எனக்காக என் அப்பாவே இங்கே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இனியாவும் ரொம்பவே சோகத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈஸ்வரி எப்பவும் போல தன்னோட மைண்டில் கெட்ட புத்தியை வச்சுக்கிட்டு இந்த ராதிகா ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை கோபியை பர்மனெண்ட்டாக நம்மகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே விட்டுட்டு போகிற நாடகம் ஆடுறாலோ, சரி என்னவோ ஏதோ கோபி மட்டும் இங்கே இருந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக கோபியோட மனசை மாற்றி பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பழைய வாழ்க்கையை நான் ஒன்று சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு மனக்கணக்கை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனக்கணக்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ராதிகாவுமே இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எக்கச்சக்க கணக்கு வச்சிருந்துருக்கலாம், ஆனால் அந்த கணக்கெலாம் நடக்குமா நடக்காதங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இனிமேல் கோபியோட வாழ்க்கையில் நான் வந்து எதிராக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து இனியாவை கூப்பிட்டு எங்க பாரு இனியா, நான் உனக்காக மட்டும்தான் உங்க அப்பாவை அங்கே விட்டுட்டு போறேன், இது உனக்கான கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே இங்க பாருங்க ஆண்டி, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை, தயவு செஞ்சு நீங்க எங்க கூட இருந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே இல்லம்மா, கண்டிப்பா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதை விட முக்கியமா உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீங்க எல்லாம் யாராவது ஒருத்தராவது புரிஞ்சுக்கங்க, உங்க அம்மாவோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா இனியாக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்கிறது கிளம்புறாங்க. அதே நேரத்தில் மயுவை பார்த்து இனியாவுமே மணியு நீ நெல்லு மயு, இந்த மாதிரி அம்மா தான் போறாங்கன்னா நீ எதுக்காக போற, நீ தயவு செஞ்சு உங்க அம்மாட்ட சொல்லு, இங்கே இருக்க சொல்லு ஆன்ட்டி, இங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மையுமே ரொம்பவே மெச்சூரிட்டியோட இங்க பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க, நான் எப்போது டேடியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்கே நான் வீட்டுக்கே வந்து பார்த்துக்கிறேன்க்கா, அதுக்கு கண்டிப்பாக வந்து பாக்கி ஆன்ட்டி ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே மையுமே பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் இதை கவனிச்சுட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. சொல்லப்போனால் எந்த அளவுக்கு கேவலமான வேலை பார்த்துட்டாங்க. ராதிகாவையும் மயுவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிட்டு இவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதை பற்றியுமே யோசிக்காம பாக்கியா எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே பாரு எழில், நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ முதல்ல என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுமே அந்த கோபத்தோட தன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே நீ எதுக்காக பாக்கியா இந்த வீட்டை விட்டு போனோம், அவ சரி கோபி வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா, நீ ஏன் விட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாக்கியாவுமே உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது இல்லை, இந்த மாதிரி உங்கள் சுயநலத்துக்காக மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்து உங்கள் பையனை உங்கள் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் பையன் இனிமேல் உங்கள் கூட இருப்பார், ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டில் இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் பார்த்துட்டு நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் என் பையன் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா எழில் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எழில் கிட்ட இந்த பக்கம் ஈஸ்வரியுமே இங்கே பாரு நீயாவது சொல்லு, அம்மா சம்மந்தம் இல்லாமல் கோச்சிட்டு போயிட்டு இருக்கா, கோபி நம்ம கூட இருந்தால் நல்லது தானே, அது நீ தயவு செஞ்சு உங்கள் அம்மாக்கு எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எழிலுமே இங்கே பாருங்க பாட்டி, உங்களுக்கு அம்மாவோட உண்மையான மனசை பற்றி தெரியாது, நீங்கள் உங்கள் சுயநலமான பாதையிலே யோசிச்சு நீங்கள் உங்கள் பையனோட கூடியிருங்க, ஆனால் எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்க அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் எழிலுமே பாக்கியா கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற கோபிக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருந்தோம்னா நம்மளை விட கேவலமான ஜன்மம் எதுவுமே கிடையாது, நான்
எல்லா விஷயங்கள்லயும் எந்த அளவுக்கு சுயநலமா முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கோபியே தன்னை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, அவருமே வேற வழி இல்லாம, "எங்க பாருங்கம்மா, இனிமேல் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் இந்த வீட்ட விட்டு வெளியில போறேன்னு" சொல்லிட்டு அவருமே இந்த வீட்ட விட்டு வெளியில கிளம்புறாரு. இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு, "என்னாச்சு? எல்லாரும் எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? ஏன் நான் இப்படி பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். அப்ப ஏன் எல்லாரும் என்ன எதுக்குறீங்க?" அப்படின்ற மாரி இந்த பக்கம் ஈஸ்வரி கேட்கறாங்க. அப்ப கரெக்ட்டா ஈஸ்வரிக்கு பதிலடி குடுக்குற மாரி இனியாவுமே, "இங்க பாருங்க பாட்டி, நீங்க ஆசைப்பட்டது உண்மதான். ஆனா உங்களோட ஆசைக்காக இந்த மாரி எல்லாரையும் நீங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. அந்த விஷயத்த நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன்ற" மாதிரி இனியாவுமே தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்குமே என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.